ஏன் உங்கள் நிமித்தம் அந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் அனுப்பியிருக்கிறார். சில பேருக்கெல்லாம் ரெடிமேடாக வேணும். நான் ஊழியம் செய்கிற வாஞ்சியாக இருக்கிறேன், எனக்கே என் கர்த்தர் இந்த புருஷனை கொடுத்தார், நானும் அந்த மனுஷன் சேர்ந்து ஊழியம் பண்ணணும்ல நான் நினச்சேன். ஃபஸ்ட் இயரில் வர கேள்வி இதெல்லாம், கல்யாணம் ஆன புதுசில் என்னமோ 1000 கற்பனையோடு போவாங்க. இதோடைய ஓன் சைக்காலஜி. நான் ஊழியம் செய்யணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும். எதையோ பார்த்துருக்கோம், ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக ஊழியம் செய்யுது. அது பின்னாடி போய் பார்க்காத ஸ்டோரி என்னன்னு தெரியாது, க்ளோரி தான் தெரியும். அதுக்கு வந்து பார்த்தா நம்மளால் சாதாரணமாக இருப்பார், உலக பிரகாரமாக இருக்கிற மனுஷன். ஐயா ஏன் எனக்கு இந்த மனுஷன் வரணும், நான் ஊழியம் செய்யணும், என் கூட என் புருஷன் வரணும், சாட்சியாக இருக்கணும், நாங்கள் அப்படி ரத்த சாட்சியாக வாழணும். ஒன்றும் கிடையாது, நீ ஊழியம் செய்யணும் ஆசைப்பட்டேன், அதனால தான் இந்த பாவியை கொடுத்துருக்காரு. அவனை மாற்று, பரிசுத்தவானா, ஊழிய வீட்டிலே இருக்குது, ஏன் வெளில போகிற வெயில்ல? நம்மாலே குடிகாரனாக இருக்கான், நம்மாலே துன்மார்க்கனாக இருக்கான், நம்மாலே பாவியாக இருக்கான், பரியாசக்காரனாக இருக்கான், பயங்கரமான பொய்யனாக இருக்கான், பயங்கரமான பிரியனாக இருக்கான். ஒரே ஆளுக்குள்ளே இவ்வளோ விஷயம் ஊழியம் வச்சுருக்காரு நம்மளுக்கு. நான் வந்து விளம்பர ஊழியம் செய்யணும், எல்லாரும் தெரிகிற மாதிரி செய்யணும். கரெக்டாக தான் கொடுத்துருக்காரு. தேவன் எப்பொழுதுமே தம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் தவறு செய்ய மாட்டார். நம்மளாக போய் சூஸ் பண்ணால் தான் தப்பு, ஏமாந்துட்டால் தான் தப்பு. நல்ல ஜெபித்து உபவாசித்து அபிஷேகத்தில் நிறைஞ்சு வாழ்கிற தேவ பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட பிரகஸ்பதிகள் உள்ளே வந்துட்டா கூட கொஞ்சம் நாட்களில் கர்த்தர் அவங்கள சரி பண்ணுறார். அது தேவனே அனுமதிக்கிறதா கூட இருக்கும். மாப்பிள்ளை பார்த்துக்கணுன்னு வந்துக்குவானா, பேரண்ட்ஸின்னு வந்துக்குவானா, ஏன் இந்த மனசு எனக்கு இந்த கேள்விக்கு வந்து 25 வருஷம் ஆனால் கூட சில பேருக்கு இது ஓடிக்கொண்டே இருக்கும், வெளில சொல்ல மாட்டாங்க. ஆனால் கல்யாணத்தில் திருப்தியாக இருக்கும். நீ தேவன் சொல்கிற இடத்துல நிற்கல, உங்கள் மனசு லொக்காலிட்டி வேணால் கரெக்டாக இருக்கும், அந்த லொக்கேஷன் கரெக்டாக இருக்கும், அந்த ஊர், அந்த வீடு, அந்த மனசு. ஆனால் மனசெல்லாம் பாஞ்சினே இருக்கும், அலைப்பாயுது மனசு. எங்கே அவளையே கட்டியிருந்தானா நல்லாயிருக்கும், காலேஜில் படித்தேன் இல்லையா, அப்போ ஒருத்தர் பார்த்தேன் இல்லையா, அது ஒன் சைடு. நீ விரும்பின அவவே இருமுனா, அவ்வளோதான். ஏதோ ஒன்று மனசில், அதாவது இருக்கிற ஆசீர்வாதத்து பக்கம் கவனம் இருக்காது. இந்த மாதிரி குடும்பத்தை கோட்டை விடுறவங்களும் இருக்காங்க. உண்மையிலே நல்ல பாத்திரம் இருக்கும், அதோட அருமை தெரியவே தெரியாது. கூட இருக்கிற வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. கூட இருக்கிறவங்கள அருமை தெரியவே தெரியாது. அவங்க உலகத்தை விட்டு கடந்து போன பிறகு படுவாங்க பாருங்கள் பாடு. அப்போ தான் அவங்களுக்கு ஞான கண்ணே திறக்கும். ஐயா நீங்கள் சொன்னப்போ கூட நான் கேட்கல, இப்போ நான் படுறேன், அப்போ தெரியுது. இந்த மாதிரியெல்லாம் போய் மாட்டிக்கொள்ளாதீங்க. தேவன் சொல்கிற இடத்துல இருந்தால்